சிவாய நம. திருச்சிட்டம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு நால்வர் பொற்றால் எம் உயிர்த்துணையே. சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருளிச் செய்த அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி, அப்பெருமானார் அருளிச் செய்த பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை எடுத்துக்கொண்டு சிறியன் சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய அருள் திறத்தையும் அவருடைய நாமமாகிய நமச்சிவாய சிவாய நம என்ற மந்திரத்தை நாவினால் நவின்றும் மனத்தால் நினைத்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறேன். இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் நீங்கள் கொடுக்கும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய சிறியன் சிவபாலா இப்படி ஒரு பெயர் பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனைக்குள் செல்வோம். சிவனருட் செல்வர்களே, அடியார் பெருமக்களே, சிவ அன்பர்களே, உங்களது அனைவரது பொன்னார் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்னைக்கு பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் அருள் திரு மாணிக்க வாசக பெருந்தகையார் அருள் செய்த 8ஆம் திருமுறை திருவாசகத்தில 28வது திருப்பதிகம் வாழா 10 என்ற பதிகத்தில 5வது பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு இன்று சிவனருள் கிடைத்து உள்ளது. அதனால் இந்த பாடலை தெரிந்த வரையிலே பாடலை பாடி அதற்கு பொருள் உங்களோடு பகிர்கிறேன். இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்து அருளுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் இப்படி ஒரு பதிவை நான் செய்து கொண்டு வருகிறேன். இதில் எந்த பிழை இருந்தாலும் சிறியனை மன்னித்தருள வேண்டும். திருச்சிற்றம்பலம். இதனுடைய ராகம் மோகனம், தாளம் ஆதி. திருச்சிற்றம்பலம். பன்னினேர் மொழியால் பங்கனியல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திண்ணமே ஆண்டாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் தூரை உரை சிவனே சிவனே எண்ணமே உடல் எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவி கண் எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவி கண் ஒன்றிவை நின்கனே வைத்து மண்ணின் மேல் ஆடியே மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே வருக என்று அருள் புரியாயே. திருச்சிட்டம்பலம். பன்னினேர் மொழியால் பங்கா அப்படின்னா நம்ம உமாதேவியார் இந்த பண் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பண் என்ற வார்த்தைக்கு என்னன்னா இந்த தேவார பாடல்களுக்கெல்லாம் வரும் பாருங்க பண். இவர் ரொம்ப பண்பான ஒரு பண் அப்படின்னா பண்படுத்துவது. இந்த பாடல் இப்ப மோகன ராகம் அப்படின்னா இப்ப இதுக்கு இதுதான் ராகம் அப்படின்னு அந்த முறையோட முறைப்படுத்துதல் பண் இவர் ரொம்ப பண்பான ஒரு பாடம்னா நம்ம பண்பான ஒரு பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளங்கள் சில நேரம் மாறும். இந்த பண் நட்டப்பாடைன்னு வந்துட்டாலே அது ராகம் கம்பீர நாட்டை. அப்ப அதுலதான் பாடணும். முறைப்படுத்துவது, நெறியாக இருப்பது, ஒழுக்கம், அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட மொழி, நேர்மையான மொழி, முறையான மொழி. அதான் பன்னினேர் மொழியால் பங்கா. சிவபெருமான் நம்ம பெருமாட்டி அம்மா பார்வதி அம்மா பேசுறது மொழி உமாதேவியார் அப்படி முறையாகவும் பண்பாகவும் நேர் பேசுகிறவர்கள். அதான் சொல்றாரு, பண்களை ஒத்த
மொழியினை உடைய உமாதேவியை ஒரு பாகத்து உடையவனே அப்படிங்கிறாரு. பன்னினேர் மொழியால் பங்கா, உமையை ஒரு பாகத்து உடைய சிவபெருமான் அப்படிங்கிறாருங்க. நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சிவபெருமானே, நீ அன்றி, அதாவது உன்னை அன்றி நான் வேறு பற்றாவார் யாரும் இல்லாதேன். பெருமானே, உன்னை தவிர நான் எனக்கு பற்றுங்கிறது வேற யாரிடத்திலும் இல்லாதவன் என்பதை திருவுள்ளம் பற்றுக அப்படிங்கிற. பாத்துக சாமி, கண்டாய், உன்னை தவிர எனக்கு வேறு பற்று இல்லை, மற்ற பற்று எனக்கென்று நின் திரு பாதமே பாவித்தேன்கிறார் இல்லையா? அந்த மாதிரி இங்க சொல்றாரு, பெருமானே எனக்கு மற்றொரு பற்றெல்லாம் கிடையாது. நீ என்னை திருவுள்ளம் கண்டு நோக்கு சாமி, கண்டாய், நீ என்னை பார். திண்ணமே ஆண்டாய் சிவபுரத்து அரசே. இந்த திண்ணம் அப்படின்னா உறுதி அப்படின்னு அர்த்தம். அதுதான் சொல்றாரு, திண்ணமே ஆண்டாய். அதாவது திண்ணமே ஆண்டாய்னா உறுதியாக என்னை நீ ஆட்கொண்டவன் அப்படிங்கிறது தான் இதுல சொல்றாரு. சிவபுரத்து அரசே அப்படின்னா திருப்பெரும் துறை உரை சிவனே அப்படிங்கிறார். திருப்பெரும் துறையில் உறைந்திருக்கின்ற சிவபெருமானே, அடியேனை உறுதியாக ஆண்டு கொண்டனே. அதனால் என் எண்ணம், என்னுடைய எண்ணம் அதாவது திருப்பெருந்துறை உரை சிவனே, எண்ணமே உடல் வாய் மூக்கு செவியொடு, மூக்கொடு செவி கண், இந்த ஐம்புலன்கள் ஆகிய என்று இவை நின்கனே வைத்தேன் அப்படிங்கிறாரு சிவபெருமானாரிடமே. அதாவது 5 பேரறிவும் கண்களே கொள்ள அலப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆகன்னு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய புராணத்துல தெய்வச்சேக்கிழார் சொல்றாரு இல்லையா? அதை இங்கே சொல்றாரு, சிவனே அடியேனை உறுதியாக ஆண்டு கொண்டனை. அதனால் என் எண்ணம் உடல் வாய் மூக்கு செவி கண் என்ற கருவி கரணங்கள் யாவற்றையும் நின்பால் வைத்துவிட்டு, நான் எல்லாத்தையும் உண்மையிலே வச்சிட்டு, அப்புறம் எதுக்கு சாமி இந்த மண்ணுலகில் நான் வாழணும்? இந்த மண்ணுலகில் அடியேன் வாழ்கிறேன், எனக்கு இந்த மண்ணுலகில் நான் வாழ விரும்பவில்லை சாமி, நான் வாழ்கிறேன். ஆதலால் வருக என்று அருள் புரிவாயாக என்றவாறு இந்த பாடல் பொருள் பெற்றது. தந்தையும் தாயும் தந்தையுமாகிய உன்னையல்லால் எனக்கு உறுதுணை வேறில்லை சிவபெருமானே. என்னை உறுதியாக ஆட்கொண்டாய். யானும் என் கருவி கரணங்கள் அனைத்தையும் முன்பால் வைத்துவிட்டேன். இம்மண்ணுலகில் எங்கனம் வாழ இயலும். ஆதலால் வாழ்கிறேன். சிவபெருமானே வருக என்று அருள் புரிக என்பது இந்த பாடலுடைய கருத்து. இந்த பண் அப்படின்னா இசை அப்படின்னு அர்த்தம். அதாவது குறிஞ்சி பாலை முல்லை முதலிய பண்கள். இந்த பண் காதிற்கு இனிமையானது. இசை, இந்த இசையில உள்ள பண்கள் எல்லாம் காதுக்கு இனிமையானது. அது போன்ற மொழியினை உடைய உமாதேவி பண்ணின் நேர்மொழியால், அந்த இனிமையான பண்ணமைந்த பாடல்கள் எப்படி இனிமையாக இருக்குமோ அதே மாதிரி மொழி, வார்த்தைகள், பேசுதல், பேச்சை உடைய உமாதேவி. அதனாலதான் பன்னினேர் மொழியால் அவளோடு கூடினி அனுக்கிரக மூர்த்தியாக இருத்தலின் இத்தகைய விண்ணப்பங்களை விடுக்கிறேன், அப்படி ஏற்றருள்க என்பது இதனுடைய குறிப்பு. யான் என்னும், இந்த யான் என்னும், அதாவது யான் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் இன்னும் மண்ணில் வாழ்தல் போக நுகர்ச்சிக்கு ஆயினும் அவற்றை நுகர்தற்கு அறிய மனம் முதலான அக்கரணங்களையும் மெய் வாய் முதலிய புறக்கரணங்களையும் நின்பால் வைத்துவிட்டு எங்கனம் வாழ இயலும் பெருமானே. அதனால் வருக என்று அருள் என்று காரணம் கூறுவார். எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகண் என்றிவை நின்கனை வைத்து மண்ணின் மேல் வாழ்கிலேன் கண்டாய் பெருமானே அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். ஆக எண்ணம் என்றது மனத்தை குறிக்கிறது. என்னதான் உன் எண்ணம் அப்படின்னா என்னதான் உன் மனசுல வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதை தான் சொல்றாரு. 5 பேரறிவும்
மனமும் சிவத்தை சார்தல் முத்தி உபாயம், கருவிக்கரணங்கள் எல்லாம் அப்படி முத்திக்கு உபாயம் என்று இந்த திருப்பாடல் உணர்த்துகிறது. அதுதான் இந்த பாடலுடைய பொருள். பன்னிநேர்மொழியால் உபயபங்கா அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் பண்களை ஒத்த மொழியினை உடைய உமாதேவியை ஒரு பாகத்து உடையவனே, மற்ற நான் உன்னையல்லால், அதான் நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சுவாமி, உன்னை தவிர எனக்கு வேற பற்று ஒண்ணுமே கிடையாது. அப்படி நீ என்னை உண்மையாக ஆட்கொண்ட சிவபுரத்து அரசன், திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருக்கின்ற சிவபெருமான், என்னுடைய எண்ணம், உடல், வாய், மூக்கு, செவி, கண் இப்படி எல்லாவற்றையும் உன்பால் வைத்து விட்டேன். அப்படி வைத்துவிட்ட நான் இந்த மண்ணின் மேல் இனிமேல் நான் வாழ்கிறேன் கண்டாய். நான் இனிமேல் வாழ விரும்பல சாமி, அதனால உன்னுடைய திருவடிக்கு என்னை வருக என்று அருள் புரி சுவாமி, ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு ஒரு அருளை கொடு அப்படின்னு விண்ணப்பிப்பது போல இந்த பாடல் அமைந்தது. இன்றைய தினம் இந்த திருவாசக பாடலை நாம் சிந்தித்து விட்டோம். நாளை மீண்டும் இன்னொரு திருவாசக பாடலில் சந்திப்போம் சிந்திப்போம் என்று சொல்லிய பாட்டின் பிழைகளை மன்னித்து அருள வேண்டும் என்று அடியார் பெருமக்களை வேண்டிக் கொண்டு, பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.